வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்துக்கு சப்போர்ட் பண்றதுல அரசியல் கட்சிகள் போட்டா போட்டி நடந்துக்கு இருக்கு. நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஆளா சரண்டர் ஆயிருக்காங்க. டிவிகேவுக்கு நாங்கள் 5 எம்எல்ஏக்களை ஜெயிச்சிருக்கோம், டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு இப்போ முடிவு எடுத்துட்டாங்க. டிவிகே தலைவர் விஜய் காங்கிரஸ் உடைய தலைவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகேவுக்கு உங்களுடைய எம்எல்ஏக்களை சப்போர்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. கேசி வேணுகோபால் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவோ இல்லை பாஜகவோட தொடர்பில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடாது. அதனால காங்கிரஸ் உடைய தலைமை என்ன முடிவெடுத்திருக்குன்னா, தமிழக காங்கிரஸே ஃபைனல் கால் எடுத்துக்கட்டும், தமிழக காங்கிரஸே பார்த்து நல்ல முடிவாக எடுத்துக்கட்டும் அப்படின்னு காங்கிரஸ் உடைய மேலிடம் முடிவெடுத்திருக்கு, ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கு தமிழக காங்கிரஸுக்கு அப்படின்னு கேசி வேணுகோபால் நேற்று பேசியிருந்தார். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. டிவிகே கிட்ட காங்கிரஸ் என்ன சொல்லியிருக்காங்களா, என்டிஏல இருக்கக்கூடிய எந்த கட்சிகள்கிட்டையும் ஆதரவு கோர வேண்டாம், உங்களுக்கு தேவை 10-11 எம்எல்ஏக்கள் தானே தேவை, எங்ககிட்ட 5 இருக்காங்க, மீதி நானே பேசி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட பேசி நான் இந்த பக்கத்து கொண்டு வரேன் அப்படின்னு காங்கிரஸ் டிவிகேக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்களாம். இது திமுகவுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் சரவணன் இருக்கார்ல, முதுகில் குத்திட்டாங்க காங்கிரஸுக்கு இதுதான் வேலை. ராகுல் காந்தியை பப்பு அப்படின்னு தேசிய அளவில் பாஜக ட்ரோல் பண்ணாங்க. அந்த நேரத்தில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தவர் ஸ்டாலின், எல்லாத்தையும் மறந்துட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு திமுக செய்தி தொடர்பாளர் இப்போ புலம்பியிருக்காரு. ஸோ தமிழக அரசியல் சூழல் இப்படி நகர்ந்துக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதிமுகக்குள்ள பயங்கர பஞ்சாயத்து. அதிமுக கட்சியே உடஞ்சிரும் போல. சிவி சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு, டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சிவி சண்முகம் போர்க்கொடி தூக்கியிருக்காராம். எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் சரிப்பட்டு வராது, டிவிகேவுக்கு எதுக்காக அதிமுக சப்போர்ட் பண்ணணும், தேவையில்லை அப்படின்னு இபிஎஸ். இதனால இபிஎஸ்க்கும் சிவி சண்முகம் இடையே பயங்கரமான பஞ்சாயத்து ஓடிக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிவி சண்முகம் 30க்கும் மேற்பட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு நல்ல க்ளோஸா தொடர்புல இருக்காரு. 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களோட அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ண சிவி சண்முகம் முடிவெடுத்திருக்காரு. அப்படி நடந்துருச்சுன்னா அதிமுக உடஞ்சிரும், சிவி சண்முகம் தலைமையில் அதிமுக போயிடும் அப்படிங்கிற ஒரு பெரிய பரபரப்பு நீடிச்சுக்கு இருக்கு. அதிமுகக்குள்ள ஒரு பெரிய மோதல் தொடங்கியிருக்கு. டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சிவி சண்முகம் சொல்றாரு, சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இபிஎஸ் சொல்றாரு. சரி ஓகே, அப்போ 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ண விரும்புறாங்க, அவங்கள கூட்டிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சிவி சண்முகம் இபிஎஸ்க்கு செக் வச்சிருக்காராம். அதனால அதிமுக உடையக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. இதுல இருந்து இபிஎஸ் மீண்டு வராரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது, இந்த தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்திச்சிருக்காங்கல்ல, 27 தொகுதியில் போட்டியிட்டு ஒரு தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. பாஜக தொண்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சோகமெல்லாம் ஆகலைங்க. ஏன்னா இது மாதிரியான ரிசல்ட் வரும் அப்படின்னு அவங்க முன்னாடியே கணித்தது தான். திராவிட கட்சியோடு கூட்டணிக்கு போக வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலையுடைய பேச்சையும் மீறி கூட்டணி வச்சாங்களே, அப்பவே இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது பாஜக தொண்டர்களுக்கு தெரிஞ்சது தான். என்ன தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் இதை பற்றி பேசி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் அப்படின்னு தொண்டர்கள் நினைச்சாங்க. தேர்தல் முடிவு வந்துருச்சா, இப்போ ஃப்ரீயாக அவங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுறாங்க. அதனால 27 தொகுதியில் போட்டிட்டு ஒரு தொகுதியில் ஜெயிச்சது முன்னாடியே நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணது தான். இந்த தப்பை மறுபடியும் பாஜக மேலிடம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுங்க, முதல்ல 2024 மாதிரியே தங்களுடைய ரூட்டில் கட்சியை வளர்க்க பாருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. 2024 11.24% வாக்குகள் பிஜேபிக்கு கிடைச்சிச்சு. இப்போ 2.98% கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% வாக்குகள் அண்ணாமலைக்காகவே விழுந்திருக்கு 2024. அதனால தான் டிஎன்பிஜேபினா அண்ணாமலை, அண்ணாமலைனா டிஎன்பிஜேபி அப்படின்னு நான் தொடர்ந்து சொன்னதுக்கான காரணம் அதுதான். இப்பயும் பாஜக தொண்டர்கள் நம்பிக்கை இழக்கலை. காரணம் அண்ணாமலை பாஜக இருக்கிறதுனால. அண்ணாமலையை மாநில தலைவர் ஆக்குவாங்க, எவ்வளவு பெரிய சரிவாக இருந்தாலும் அதுல இருந்து அண்ணாமலையினால மீட்டு கொண்டு வந்துட முடியும் கட்சியை அப்படின்னு முழுசா நம்புறாங்க. 100% இல்லை, 200% அண்ணாமலை மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. எவ்வளவு வேகமா கட்சியை மறுபடியும் ட்ராக்ல கொண்டு வராருன்னு பாருங்க, களத்துல கொண்டு வராருன்னு பாருங்க அப்படின்னு சேலஞ்சே விடுறாங்க பாஜக தொண்டர்கள். அதனால வரக்கூடிய காலம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது. அதிமுக பிளவை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. திமுக தனி மரமாக நிற்க போது. கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுகவை கலட்டி விட போறாங்க. அண்ணாமலை தலைமையில் பாஜக
களம் பாஜகவா டிவிகேவா, விஜயா அண்ணாமலையா அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போது பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செய்திகளை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.